அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாளானது மே மாதத்தின் 5ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைய நாளில் நமக்கு சித்திரை மாதத்திற்குண்டான வளர்பிறை அஷ்டமி திதியும் இருக்குது. இந்த வளர்பிறை அஷ்டமி திதி அப்படிங்கிறது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படிங்கிறவர் தான் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே ஐஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் செல்வத்தை வாரி வழங்கினவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் சிவபெருமானின் அம்சம் அப்படின்னே சொல்லலாம். திங்கட்கிழமையே சிவபெருமானுக்கு உரிய ஒரு நாள் தான். அப்போது அவருக்கு உரிய நாளில் இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர், அதாவது சிவபெருமானின் அம்சமான இவருடைய வழிபாட்டுக்குரிய இந்த வளர்பிறை அஷ்டமி திதி வருது. ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 5-5-5 அப்படிங்கிற சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. அதாவது மாதமும் தேதியும் ஒரே எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு ஏஞ்சல் டே அப்படின்னு சொல்லலாம். இது ஒவ்வொரு மாதமும் வரும். இப்போ போன மாதம் கூட 4-4-4 அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் டே வந்தது, ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி. அதே போல் இந்த முறை நமக்கு மே மாதத்தின் 5ஆம் தேதி திங்கட்கிழமை நாளில் நமக்கு இது மே மாதங்கிறது 5ஆவது மாதமும் இருக்கிறதுனால 5-5-5 அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்குது. மேலும் இந்த 5ங்கிற நம்பர் அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான எண் அப்படின்னு சொல்லலாம். குபேரருக்கு உரியது அப்படின்னும் சொல்லலாம், புதன் பகவானுக்கு உரியது அப்படின்னும் சொல்லலாம். சரி, இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நாளில், அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் படியாகட்டும், இறை வழிபாட்டின் படியாகட்டும், இந்த வளர்பிறை அஷ்டமி, இந்த 5-5-5 சேர்க்கை இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறதுனால குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். தினமுமே குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சில பொருட்களை நம்ம சேர்த்து குளிக்கிறது அப்படிங்கிறது அபரிமிதமான வளர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி தரும். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எனர்ஜி இது எல்லாத்தையுமே நம்மிடம் நீக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது இந்த முறை நமக்கு இந்த 5-5-5 சேர்க்கைக்கான குளியல் முறை குறித்து தான் பார்க்க போகிறோம். மேலும் இந்த குளியல் முறையை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக எடுத்துக்கலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, அதாவது இன்றைக்கி நைட்டு செஞ்சுட்டீங்க, சாப்பிட்டுட்டீங்க, நாளைக்கு காலையில் இது போல் குளிக்கலாமான்னு கேட்டாலும் தாராளமாக குளிக்கலாம். இப்போ விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கோம், அம்மாவுடைய வீட்டில் இருக்கோம் அப்படின்னாலும் அங்கேருந்தும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எந்த ரூல்ஸுமே கிடையாது. சரி, இப்போ இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க. சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ உங்களுடைய விருப்பம். இதை நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இதில் போட வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவும் போல் கல்லுப்பு தான். ஏன்னா இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகப்படுத்தி தரக்கூடியது, நம்மளுடைய ஆறாவை சுத்தம் பண்ணக்கூடியது, கண்திருஷ்டியை நீக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். இதை நீங்கள் அந்த தண்ணீரில் போட்டுக்கணும். மேலும் இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது சந்திரனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. சந்திரன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியுடைய சகோதரன், சரிங்களா? இப்போ சந்திரனுக்குரிய திங்கட்கிழமை நாளில் இந்த கல்லுப்பை நம்ம பயன்படுத்துறது விசேஷம். இப்போ இந்த கல்லுப்பை நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த தண்ணீரில் நீங்கள் போட்டுக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபாய் நாணயம் தேவைப்படுது. ஏன்னா இந்த 5 அப்படிங்கிறது இந்த நாணயத்துலேயும் இருக்குது இல்லையா, அதுக்காக தான். இப்போ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுடைய கட்டை விரலாலையும் இந்த குரு விரல், அதாவது ஆள்காட்டி விரலாலையும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ இந்த தண்ணீரினுடைய மேற்பரப்பில் 555, அதாவது 555 அப்படிங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. அதாவது இந்த நாணயம் பேனா மாதிரி வச்சுக்கோங்க. இந்த தண்ணீரினுடைய மேற்பரப்பு தான் பேப்பருங்க மாதிரி வச்சுட்டு தண்ணீர்லேயே அப்படியே நீங்கள் 555 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்போ இந்த காசை நீங்கள் அப்படியே தண்ணீரில் போட்டுட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளிக்கிறது, உடம்புக்கு குளிக்கிறது இதெல்லாமே கூட செய்யலாம். இல்லைன்னா தண்ணீரில் இப்படி எழுதிட்டு
இந்த காசை வந்துட்டு நீங்கள் தனியாக எங்கேயாவது எடுத்து வச்சுட்டு சாதாரணமாக தண்ணியிலையும் வந்துட்டு நீங்கள் குளிக்கலாம். மொத்தத்தில் தண்ணீரில் இந்த காசு வந்து படணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணீரில் வந்து காசை போட்டவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, குளித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த காசை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எப்பவும் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது செலவு பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம், உண்டியலில் போடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். தூக்கியெல்லாம் போடணுன்னு அவசியம் வந்து கிடையாது. இப்போது இந்த வீடியோ வந்து லேட்டாக தான் பார்க்குறீங்க, அதாவது ஆல்ரெடி குளித்து முடிச்சதுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதே போல் தண்ணீர் ரெடி பண்ணிவிட்டு, அதாவது காசை பயன்படுத்தி அந்த காசில் 555ங்கிற நம்பர் எழுதி குளிக்கலாம். அல்லது இது போல் தண்ணீர் ரெடி பண்ணி முகம் கை காலையாவது நீங்கள் கழுவிக்கலாம். இரவு 12 மணி வரைக்கும் நமக்கு இந்த சேர்க்கை வந்து இருக்குது. அஷ்டமி திதி வந்து முடிஞ்சிரும், ஆனால் இந்த 555 சேர்க்கை வந்து இருக்குது. அதனால் இரவு 12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து இதையை செய்யலாம். இதை வந்து நீங்கள் விளையாட்டாக, அதாவது மனசுக்குள்ளே எதையும் நினச்சிக்கிட்டு நம்பியோ நம்பாமையோ எப்படி பண்ணினீங்கனாலுமே உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம சுவாமிக்கே பார்த்திங்கன்னா ஸ்வர்ண அபிஷேகம் அப்படின்னு வந்து ஒன்று பண்ணுவோம். அதே போல் நாணயத்தாலையும் அபிஷேகம் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா, காசுகள், அதாவது சில்லறை காசுகள் எடுத்து அந்த அபிஷேக சொம்புக்குள்ளே வந்து தண்ணீர் ஊற்றி அதில் போட்டுட்டு அந்த காசை வச்சு அப்படியே வந்துட்டு நம்ம தண்ணி வந்து ஊற்றுவோம். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணுவோம். இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு அபரிமிதமான பலன் கிடைக்கும். அதாவது சொர்ண அபிஷேகம் நம்ம பண்ணும்போது நமக்கு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் இந்த நாணயத்துக்கும் நீருக்கும் வந்து நிறைய தொடர்பு வந்து உண்டு. நீங்கள் இதுபோல் பயன்படுத்தி நீங்கள் குளிக்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பணவரவு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இந்த குளியல் முறையை உங்களுடைய கணவர் விருப்பப்பட்டார் அப்படின்னா அதே காசை பயன்படுத்தி அவருடைய தண்ணீரில் நீங்கள் அந்த 555 நம்பரையும் எழுதலாம். அதே காசையை நீங்கள் அவர் குளிக்கக்கூடிய தண்ணீர்லேயும் போட்டு அவரையும் வந்துட்டு குளிக்க சொல்லலாம். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு 5 ரூபாய் காசு அப்படின்ட்டு இல்லை. வீட்டில் ஒரு 3 பேர் சம்பாதிக்கிறீங்கன்னா 3 பேரும் அந்த ஒரே 5 ரூபாயவை கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக இப்போ இந்த குளியலை வந்துட்டு நாங்கள் மறந்துட்டோம், நாங்கள் வந்து பண்ண முடியாத ஒரு சூழலில் இருக்கோம், எங்களுக்கு இதுக்கு ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி ஒரு வேறு மெத்தட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா இந்த ஸ்வர்ண அபிஷேகம் விஷயம், அது மாதிரி தான். நீங்கள் ஒரு சில்வர் சொம்போ இல்லை காப்பரோ பித்தளோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதில் சுத்தமான தண்ணீர், அதாவது எச்சில் படாத மாதிரி இப்போ பைபிளில் வர தண்ணீரையே நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். அதில் வந்து உங்களால் முடிஞ்ச சில்லறை காசுகளை வந்து நீங்கள் அந்த தண்ணீரில் வந்து போடலாம். இல்லைன்னா இந்த 555 சேர்க்கை இருக்கிறதுனால 5 ரூபாய் நாணயமே நீங்கள் ஒரு 5 எண்ணிக்கையில் வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி கூட விட்டுட்டு அதன் பிறகு அதில் ஏதாவது ஒரு காசை எடுத்து அந்த காசை பயன்படுத்தியே நீங்கள் வீடு முழுவதும் அந்த தண்ணீரை வந்து நீங்கள் தெளித்து விடலாம். இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது? அப்படி இப்படி மாவிலையில் நம்ம தொட்டு தெளிக்கிறோம், அதே மாதிரி காசை பயன்படுத்தி வீடு முழுக்க வந்து இந்த தண்ணீரை வந்துட்டு நம்ம தெளித்து விடலாம். அதன் பிறகு இந்த காசை எடுத்து நம்ம உண்டியலில் போடலாம், பூஜை பொருட்கள் வாங்க பயன்படுத்திக்கலாம், பர்ஸ்லெல்லாம் வச்சுக்கலாம். அதுவும் வந்து நம்மளுடைய விருப்பம் தான். மீதி தண்ணீர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செடிக்கு கூட ஊற்றிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இதில் 2 விஷயம் வந்து சொல்லியிருக்கேன். இந்த 2ஐயும் நீங்கள் செஞ்சிக்கினாலும் ஓகே, இல்லை 2ல் ஏதாவது ஒன்று செஞ்சிக்கினாலும் ஓகே. அற்புதமான பணவரவு வந்து உங்களுக்கு ஏற்படும். நாளைய நாளை நீங்கள் நல்லபடியாக வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.